ஃபீனிக்ஸ் ட்ரைனிங் சென்டர் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு வனத்துறையிலேருந்து ஃபாரஸ்ட்லேருந்து உங்களுக்கு வேக்கன்சி அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 2024 ஆண்டிற்கான வேக்கன்சி அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது யார் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரஸ்ட் கார்டுக்கும் அண்ட் ஃபாரஸ்ட் வாட்சருக்கும் அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதற்கு முன்னாடி ஃபாரஸ்ட்டே இந்த எக்ஸாமை எடுத்து கண்டக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த இயர்லேருந்து டிஎன்பிசி கிட்ட இந்த கண்ட்ரோல் வந்திருக்கு. எவ்வளோ வேக்கன்சி அப்படின்னு அவங்களோட ஆனுவல் பேனலில் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 1264 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. மார்ச் 2024 உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வெளிவரும். அதே மாதிரி ஜூன் 2024 உங்களுக்கான எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல வேக்கன்சி. பிசி எழுதி மார்க் கம்மியாக இருக்கிறவங்க தாராளமாக சேம் சிலபஸ் இதை நீங்கள் படிச்சுக்கிட்டே இருந்தால் கண்டிப்பாக இந்த எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணலாம். இது ஒரு நல்ல சான்ஸ். அதே மாதிரி ஹைட் இல்லாமல் இருக்கிறவங்களும் இதை நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதற்கு 170 ஹைட் தேவையில்லை, ரொம்ப கம்மியான ஹைட். அதை பற்றின டீட்டெயில் நம்ம முழு வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கான ஃபுல் டீட்டெயில் என்ன அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கான ஏஜ் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான ஏஜ் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் கம்பல்சரி 21 வயசு நீங்கள் நிரம்பி இருக்கணும். அப்போ தான் இந்த எக்ஸாமுக்கு உங்களால் அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி ஜென்ரல் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் 30 வயசுக்குள்ளே இருந்தால் தான் இந்த எக்ஸாம் உங்களால் அப்ளை பண்ண முடியும். இதுவே நீங்கள் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, பிசிஎம் இந்த கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 21 வயசு நிரம்பி இருக்கணும். அதே மாதிரி 35 வயது வரை நீங்கள் இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களோட இங்கே என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரஸ்ட் கார்டாக இருந்தால் நீங்கள் கம்பல்சரி +2 முடிச்சிருக்கணும். உங்கள் +2ல் கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், பயாலஜி, ஜுவாலஜி இல்லை பாட்னி ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் ரிலேட்டடாக நீங்கள் படிச்சிருக்கணும். அதே மாதிரி ஃபாரஸ்ட்டாக வாட்சராக இருக்கும் பட்சத்தில் அப்ளை பண்ணும் பட்சத்தில் நீங்கள் 10th குவாலிஃபிகேஷனே இதற்கு போதுமானது. உங்களுக்கான ஹைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மேல் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா 163 சென்டிமீட்டரும், அதே மாதிரி உங்கள் செஸ்ட்டு 79 சென்டிமீட்டர் இருக்கணும். நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணுறப்ப 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பேண்ட் பண்ணி காட்டணும். இதுவே ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் 150 சென்டிமீட்டர் இருந்தாலே போதுமானது. அதே மாதிரி உங்களுக்கும் செஸ்ட் எக்ஸ்பென்ஷன் இருக்குது. அதாவது பிசியில் கிடையாது, ஆனால் ஃபாரஸ்ட்டில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்களோட செஸ்ட்டு 74 சென்டிமீட்டரும் எக்ஸ்பேண்ட் பண்ணுறப்ப 5 சென்டிமீட்டரும் காட்டணும். அது மாதிரி உங்களுக்கான ஃபிசிக்கல் டெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மேல் கேண்டிடேட்டாக இருக்கும் பட்சத்தில் 25 கிலோமீட்டர் நீங்கள் 4 மணி நேரத்தில் வாக் பண்ணி கடக்கணும். ஓடக்கூடாது, வாக் பண்ணி கடக்கணும். அதே மாதிரி ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா இது 3rd ஜெண்டருக்கும் பொருந்தும். நீங்கள் 16 கிலோமீட்டரை அதே 4 மணி நேரத்தில் நீங்களும் வாக் பண்ணி கடக்கணும். இதுதான் உங்களுக்கான ஃபிசிக்கல். உங்களுக்கான ஏஜ் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம். உங்களுக்கான ஃபிசிக்கல் டீட்டெயில் பார்த்துட்டோம். ஹைட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்துட்டோம். என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கணும்னு பார்த்துட்டோம். இது ஒரு நல்ல சான்ஸ். அதே மாதிரி இதை நீங்கள் பயன்படுத்தி இதை வேலைக்கு போய் பாருங்கள். கண்டிப்பாக இந்த எக்ஸாம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். நல்ல வேக்கன்சி அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை பயன்படுத்தி நீங்கள் வேலைக்கு நுழைய முயற்சி பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபீனிக்ஸ் ட்ரைனிங் சென்டர் யூடியூப் நேயர்களுக்கு நன்றி.